கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலேயும் இந்த சிறப்பு தியான கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த வேளையை ஆசீர்வாதமாக்கி தருவாராக. இணையத்தில் இணைகிற அன்பு இதயங்களையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இந்த சிலுவை தியானம் உண்மையாகவே நம் ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக பெரிய பலனாக அமையும். நல்ல அருமையான பாடல்களை பாடிக்கொண்டிருந்தோம். இன்னும் கூட பாடிக்கொண்டே இருக்கலாம் என்று தோன்றுகிறது. இன்றைக்கு உச்சம் தொட்ட அன்பு, the love that touched the zenith, the love that touched the zenith, உச்சம் தொட்ட அன்பு அப்படிங்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நல்ல பாடல்களை பாடினோம். எனக்கு இன்னும் ஒரு பாடல் நம்ம எல்லாருமா சேர்ந்து பாடி, மிக பழைய பாடல், பாரம்பரிய பாடல், நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம் என்று வாஞ்சிக்கிறேன். இந்த காலையில் கூட அந்த பாடலை நம்முடைய தியான கூட்டத்தில் பாடிக்கொண்டிருந்தோம். பிரியமானவர்களே, நம்ம எல்லோரும் சேர்ந்து பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நான் அதிகமாக நேசிக்கிற ஒரு பாடல், விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா. அவருடைய சிலுவை தானங்க நமக்கு மேன்மை. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். நல்ல அருமையான ஒரு பழைய பாரம்பரிய பாடல். அந்த பாடலை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போக தெரிந்தவர்கள் சத்தத்தை உயர்த்தி அம்மாவோடு இணைந்து நம்ம பாடுவோமா? விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா. எல்லாரும் பாடணும். விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவை மேன்மை, உந்தன் சிலுவை மேன்மை, விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவை மேன்மை, உந்தன் சிலுவை மேன்மை,
உந்தன் சிலுவை ஈமை, உந்தன் சிலுவை ஈமை, உந்தராசி ஆசிக்கலாம் உச்சம் பெற்ற ஜீவநதியாம், உந்தராசி ஆசிக்கலாம் உச்சம் பெற்ற ஜீவநதியாம், துங்கரத்து போற்றி மோனி, துங்கரத்து போற்றி மோனி, தாய்மையடைந்து வீட்டை ஆகினே, தாய்மையடைந்து நீமை ஆகினே, இன்றைக்கு ரோஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை தீமை, உந்தன் சிலுவை தீமை, சென்னி வேளா கை காலின்று சிந்துதோ துயரோடன்று, சென்னி வேளா கை காலின்று சிந்துதோ துயரோடன்று, மன்னாயினை போன்று காட்சி, மன்னாயினை போன்று காட்சி, என்னாளிலுமே எங்கும் காணே, என்னாளிலுமே எங்கும் காணே, இன்றைக்கு ரோஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை தீமை, உந்தன் சிலுவை தீமை, இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை வீடுவே, இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை வீடுவே, எந்தாரும் பொருளினாமோ, எந்தாரும் பொருளினாமோ, என்னை போற்றிலும் உமக்கு அளிக்கிறேன், என்னை போற்றிலும் உமக்கு அளிக்கிறேன், இன்றைக்கு ரோஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை தீமை, உந்தன் சிலுவை தீமை. ஒரு வேத பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அப்படின்ட்டு தோன்றுது. பிரதர் யுவராஜ் மைக்கில் லீட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கூடுமானார் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 25 வசனங்கள் முடிய. 1 Corinthians chapter 1 from verse 18 through 25. சற்ற பலவீனமாக இருக்கவங்க உட்கார்ந்து கொள்ளலாம். நம்ம எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 1:18 வாசிங்க. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் ஞானமாய் இருக்கு. இப்படியே தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது.
தேவனுடைய பலவீனம் எண்ணப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. 18ஆம் வசனம் திரும்ப வாசிப்போம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். உட்காருங்க. யோவான் 19ஆம் அதிகாரம், Gospel according to St. John chapter 19. We shall read verses 17 and 18. 17-18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 19:17. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையிலே அறைந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, சிலுவையிலே இயேசு முடிந்தது என்று சொன்னார். எல்லாம் செய்து முடிச்சிட்டாரா? அவர் நல்ல ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது கிராமமா போய் பரலோகத்தின் நற்செய்தியை, விண்ணரசின் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு 32 வயதிலேயே அவரை கொன்னுட்டாங்களே. பாதியிலேயே அவருடைய ஊழியம் முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் முடிச்சிட்டாரா? ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் யூதர்களுக்கு, நல்ல பக்தி உள்ளவர்கள், இறை பக்தி உள்ளவர்கள், இறைவனை பக்தியாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், இறை நம்பிக்கை உள்ளவர்கள், சடங்குகளை எல்லாம் நேர்த்தியாய் செய்கிறவர், ஆச்சாரமாக வாழ்கிறவர். பிரியமானவர்களே, அவர்களுக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்பது இடர்தலாக இருக்குது. இவர் தேவகுமாரனானால், இவர் மேசியாவானால், இப்படி ஒரு சிலுவை மரணத்துக்கு இவரை தேவன் ஒப்பு கொடுப்பாரா? தேவன் காப்பாற்ற மாட்டாரா? ஏன் தேவன் இவரை காப்பாற்றல? இவர் என்ன பாவம் செய்தாரு? இவர் தேவ தூஷணம் பேசியிருக்காரு. இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்கள் என்று சொன்னார். இவர் கண்டிப்பா மத விரோதி தான். தேவன் தான் இவர் அடிச்சு கொண்டிருக்கிறார். இந்த சிலுவைக்கு அவர் போயிருக்கிறார்னு சொன்னா தேவன் அவரை கைவிட்டுட்டார். தேவன் அவர் மேல பிரியமா இருந்தா இந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்திருப்பாரா? இந்த சிலுவையை பற்றி நினைக்கும் அவருடைய பிரசங்கம்லாம் நல்லா இருந்துச்சு. அடையாள அற்புதங்கள்லாம் செய்தார். மரித்தோர வீரோட எல்லாம் உண்மைதான். ஆனா அவர் சிலுவைக்கு போனார்னா சபிக்கப்பட்டவரை தான் இருக்கணும். இங்கதான் மதவாதிகள் எழுதுகிறார்கள். அவர் சிலுவைக்கு மாத்திரம் போகல அப்படின்னா அவருக்கு கோயில் கட்டியிருப்பாங்க. அவர் சிலுவையில் அவர் சபிக்கப்பட்டவராய் மரித்ததினாலே யூதர்களுக்கு அந்த சிலுவை தான் எதற்தலா இருக்கு. கிரேக்கர்கள், ஞானிகள் நல்லா திங்க் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த சிலுவை பைத்தியமா இருக்கு. அவரால் தன்னைத்தானே ரட்சிக்க முடியல, காப்பாற்ற முடியல. அவர் சர்வ வல்லமை உள்ளவரானால் அவரால் தன்னைத்தானே காப்பாற்ற முடியலையே, அவர் எப்படி நம்மை காப்பாற்றுவார்? பைத்தியக்காரத்தனமா இல்லையா? தன்னையே காப்பாற்ற முடியாத ஒருவன் என்னை காப்பாற்றுவான் என்று நம்புவது பைத்தியக்காரத்தனமா இருக்குது. ஞானிகளுக்கு அந்த சிலுவை பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அப்புறம் நல்லா இருந்தது, நல்ல மனுஷன். ஆனா அவர் நம்ம ரட்சிப்பார் நினைக்கிறது பைத்தியம் அல்ல. அவரால் தன்னைத்தானே காப்பாற்ற முடியல, அவர் நம்மளையே காப்பாற்றிடுவார். இந்த சிலுவை என்ற அந்த புள்ளி தான் த பாயிண்ட். அந்த சிலுவை என்ற புள்ளி தான் மதவாதிகளுக்கு இடதலாகவும் அறிவு ஜீவிகளுக்கு பைத்தியமாகவும் தோன்றுகிறது. ஆனால் மதவாதிகளா அறிவு ஜீவிகளா என்றல்ல, விசுவாசத்தினால ரட்சிக்கப்படுகிற நமக்கு அந்த சிலுவை தான் தேவனுடைய பலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அதுல தான் நம்முடைய தேவ பலனே பார்க்கிறோம். தேவத்தினுடைய நிறைவேறுதலே அதுல தான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.
நம்ம சிலுவை சிலுவை என்று சொல்லும்போது அழகா நல்லா தேக்கு மரத்தில், ரோஸ்வுட்ல, விலை உயர்ந்த ஒரு மரத்தில் செய்யப்பட்ட நல்ல பாலிஷ்டான ஒரு சிலுவை அல்ல. இல்லைன்னா மார்பிள்லையோ வெண்கலத்திலேயோ பொன்னிலேயோ செய்யப்பட்ட ஒரு சிலுவை அல்ல. இல்லை நம்ம அழகா அணிந்து கொண்டிருக்கிற ஒரு சிலுவை அல்ல. நமக்கு மேன்மை என்ன தெரியுமா? அந்த பார கோர சிலுவை, that rugged cross where Jesus was crucified. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார அந்த கோர சிலுவை, அந்த சிலுவை காட்சியை கண்டுதான் நம்ம முன்னேறுகிறோம். பிரியமானவர்களே, இந்த 2000 ஆண்டுகளாக கோடான கோடி மக்கள், பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள், அறிவியல் நிபுணர்கள், பொருளாதார நிபுணர்கள், தேச தலைவர்கள், சாமானியமானவர்கள், தத்துவ ஞானிகள் இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை இவர்தான் எங்க தேவன் என்று சொல்லுகிறார்களே, எவ்வளோ பெரிய சாட்சி அது. இன்றைக்கும் உலகத்தில் உள்ள 700 கோடிக்கும் அதிகமான மக்களிலே 3 ஒரு பகுதி, 1/3 of 700 crores சொல்றாங்க இயேசுதான் எங்க தெய்வம், இயேசுதான் எங்க தெய்வம். பிரியமானவர்களே, இந்த இயேசுவை வணங்குகிறவர்கள் தான் உலகத்தில் மெஜாரிட்டி. நம்மெல்லாம் அந்த மெஜாரிட்டி தான் இருக்கிறோம். நம்ம மைனாரிட்டி கிடையாது, நம்ம தான் மெஜாரிட்டி. நம்ம தான் மெஜாரிட்டி. இயேசுவை தெய்வமாக கொண்டவர்கள் தான் இன்றைக்கும் உலகத்தில் மெஜாரிட்டியாக இருக்காங்க. இந்த 2000 வருஷத்தில் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பொதுவாக இந்த தினத்தில் உலகத்தில் இயேசு சிலுவையில் சொன்ன கடைசி 7 வாக்கியங்களை எல்லாரும் தியானிப்பார்கள். மிக அருமையான வார்த்தை. பொதுவாக ஒருத்தர் மரித்து போனால் நம்ம பொதுவாக கேட்போம், கடைசி என்ன சொன்னாங்க, கடைசி என்ன சொல்லிட்டு போனாங்க. இயேசு எவ்வளவோ பிரசங்கங்களை பண்ணி இருக்கலாம். இயேசு செய்த எல்லா பிரசங்கங்களுக்கும், அருள் உரைகளுக்கும், இறைமொழிகளுக்கும் முத்தாய்ப்பாய் மகுடமாய் அமைந்தது அந்த சிலுவையில் இயேசு பேசின 7 வார்த்தைகள், 7 வாக்கியங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின், அவருடைய அருளுரையின் மொத்த சுருக்கத்தையும் நச்சின் ஒரு டயலாக் சொன்னா இந்த 7 வார்த்தைகளை தான் சொல்லும். அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அருள் உரையினுடைய, அவருடைய பிரசங்கங்களினுடைய சுருக்கம். அருமையான வார்த்தை. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக விக்கிரவாண்டி, விழுப்புரம் பக்கம் விக்கிரவாண்டியில் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசிட்டு இருந்தேன். அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசி முடித்த பிறகு அந்த கூட்ட மைதானத்துக்கு அருகில் ஒரு அருமையான ஒரு முதியவர், பிராமண இனத்தைச் சேர்ந்தவர். அந்த முதியவர் வெளியே நின்று கொண்டிருந்தார். அந்த கூட்டத்தை அவர் கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தார். முடிந்தவுடனே சிலர் சொல்லிவிட்டார், இந்த பிரசங்கியாரை நான் பார்க்கணும்னு சொல்லி. நல்ல ஒரு அறிவு முதிர்ந்த ஒரு பழம் அவர். அப்ப நான் வாலிப பையன், அவரை பார்க்கறதுக்காக போகும்போது அவர் தன்னை அறிமுகப்படுத்தினா. அவர் ஆல் இந்தியா ரேடியோவில் அந்த நாட்களில் அவர் பணி செய்து கொண்டிருக்கிறதாக தன்னை அறிமுகப்படுத்தினார். அப்போ எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், இந்த ராகங்கள் எல்லாம் 7 சுரங்களை பிரித்திருக்கிறாங்க. ஏன் அது 7 சுரங்களை பிரித்திருக்காங்க தெரியுமா தம்பி என்று கேட்டு, சரி கம பதனி சொல்றோம் இல்லையா, ஒரு லோ பிச்சிலிருந்து ஒரு ஹை பிச், அந்த ரேஞ்சை 2ஆ பிரிக்கலாம், 3ஆ பிரிக்கலாம், 10ஆ பிரிக்கலாம். ஏன் 7ஆ பிரிச்சாங்க? ஒரு ரேஞ்ச் இருக்கு, லோ பிச்சிலிருந்து ஹை பிச், அதை ஏன் 7ஆ பிரிச்சாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் தெரியலங்க ஐயா அப்படின்னு. அந்த ஐயா சொன்னாங்க,
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன அந்த 7 வசனங்களின் அடிப்படையிலே தான் அந்த ஸ்ருதியை 7ஆக பிரித்திருக்கிறார்கள் என்றால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிற்று. நம்ம பாடும்போது மாத்திரம் நமக்கு அந்த ஸ்ருதி இருந்தால் போதாது, நம்ம பேசும்போதும் அந்த பிச்சில் பேசணும். அப்போதான் அந்த கருத்து ரீச் ஆகும். எனக்கு அந்த ஐயா சொல்லி கொடுத்தப்ப நீங்கள் ரொம்ப நல்லா பேசுறீங்க. நம்ம பேசும்போதும் சில காரியங்களை பேஸில் சொல்லணும், சில காரியங்களை கொஞ்சம் ஹை பிச்சில் சொல்லணும். அப்போதான் அந்த கருத்து போய் சேரும் அப்படின்னு சொல்லி இந்த 7 வசனங்களையும் சொல்லி காட்டாங்க. இந்த 7 வசனங்களுடைய பிச்சும் மாறிச்சுன்னா, சுருதி மாறிச்சுன்னா அதனுடைய ஆழம் போயிடும். இயேசு முதலாவது சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார். அதை அதில் தான் சொல்ல முடியும். அவனுக்கு அழகு இருக்கும். பிதாவே பிதாவே அவர்களுக்கு மன்னியும் அப்படி சொல்ல முடியாது. நல்ல பேஸ்ல பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். பக்கத்தில் தொங்குற 2 கள்ள மரம் இவரை கேலி பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க. ஆனா இவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு. இதை பார்த்து ஒருத்தன் மனம் திரும்பிட்டான். இது மனுஷன் இல்லையா, இவர் கண்டிப்பா தேவனா இருக்கணும், இவர் தேவ மைந்தனா இருக்கணும், இவர் மறிக்க போறதில்லை, இவருக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது. ஆனா கதறி சொல்றான், யா நீ மெய்யாகவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீ பரலோகத்துக்கு வரும்போது என்ன நினைச்சுக்கோயா அப்படின்னு சொல்றான். இவன் உனக்கு நம்பிக்கை விட்டணும். கொஞ்சம் சேலை சொன்னா நடக்காது, பிச்சை கூட்டுறாரு. மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அப்போ மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ இன்றைக்கு என்னோடு கூட சொல்லுங்கனாலே அவன் போயிடுவான். அவன் நம்பிக்கை விட்டணும். பிச்சு கூடுது. பிரியமானவர்களே, அங்க அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க, அம்மா மரியாதை அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நான் அழாதம்மா, நான் போயிட்டாலும் யோவான் உன்னை பார்த்துக்குவான். இது அது உன் மகன் யோவான், அது உன் தாய். நம்பிக்கை விட்டணும். பிச்சு கூடுது. பிரியமானவர்களே, தாகமாயிருக்கிறேன், பிச்சு கூடிடுச்சு. கடைசியில் எல்லாத்தையும் ஜெயமா முடிச்சிட்டாரு. அவர் தன் சத்தத்தை உயர்த்தி முடிந்தது முடிந்தது அப்படியே சொல்ல முடியும்? எப்படி சொல்றாரு? யாராவது முடிந்தது, வெற்றி, பிச்சு, சரிகம பத பிச்சு. கடைசியில பலத்த சத்தத்தோடு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சரிகம பதனி. அன்றைக்கு அந்த ஐயா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த 7 வார்த்தைகளும் 7 சுரத்தில் தான் சொல்ல முடியும். வேற எப்படி சொன்னாலும் அதனுடைய மீனிங் ரீச் ஆகாது. அந்த 7 வார்த்தைகளில் தான் இந்த ராகம் 7 சுரங்களாக பிரிக்கப்பட்டது என்று சொன்னார்கள். மிக ஆச்சரியமாக இருந்தது. பிரியமானவர்களே, அந்த 7 சுரங்கள் மாத்திரமல்ல, அதில் அன்பின் 7 பரிமாணங்களை நான் பார்க்கிறேன். அன்பின் 7 பரிமாணங்களை நான் பார்க்கிறேன். முதலாவதாக லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். அப்பொழுது லூக் 23:34 வாசிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். பிதாவே, கொஞ்சம் அந்த சீல வாசிங்க பார்க்கலாம். நீங்க பாடகர் தானே, சி நோட்ல வாசிங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார்னு இருக்கு. இதுல எது முதல்ல சொன்னார், எது கடைசியில் சொன்னார், 2வது சொன்னார், 3வது சொன்னார்னு சொல்லி வேதத்துல பிரிக்கல. நம்ம வரலாற்றில் வேத பண்டிதர்கள் நம்ம பிரித்து கொண்டார். அது கரெக்டாக அந்த பிச்சுக்கு சரியா அமைஞ்சிருக்கு. இயேசு சொல்ற, பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள்.
யோசித்து பாருங்க. நான் சொன்னது போல அவர் 32 வயது வாலிபன். நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் மனிதனாகிய கிறிஸ்து அப்படின்னே போட்டிருக்கு. அவர் ஒரு மனிதனாகத்தான் வெளிப்பட்டார். 100க்கு 100 அவர் மனிதனாக இருந்தார். தாகமாக இருந்தார், பசியாக இருந்தார், களைப்பாக இருந்தார், ஆவியில கலங்கினார், ஆவியிலே களி கூர்ந்தார், கண்ணீர் விட்டார். எல்லாமே ஒரு மனுஷனை போல அவர் இருந்தார். கெத்செமனேல அவர் ஜெபிக்கும் போது அந்த இரத்தம் வேர்வையின் பெருந்துளிகளாக வெளியே வந்தது என்று சொன்னால், பெரியம்மாள் மருத்துவ ரீதியாக அந்த வேதனையில் இன்டர்னல் ஹெமரேஜ், உள்ள இரத்த நாளங்கள்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பிளட் ப்ரெஷர் அவ்வளோ ஹையா போயிருக்கும். இரத்த நாளங்கள் வெடித்து அந்த ப்ளீடிங் வெளியே இரத்தத்தின் பெருந்துளிகளாக வருது. அந்த அளவுக்கு அவர் வேதனைப்பட்டார். எவ்வளவு ஒரு அடித்து துவைக்கிறார்கள். வாரினால அவர் இறுக்கமா கட்டினாங்களாம், வாரினால அடித்தார்களாம். அந்த வாரில் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், ஒவ்வொரு சாட்டையிலும் 7 ஸ்ட்ராப்ஸ் இருக்குமா. ஒவ்வொரு ஸ்ட்ராப்புடைய நுனியிலேயும் ஈய குண்டுகள், ஆணிகள், எலும்பு துண்டுகள் கட்டப்பட்டிருக்குமா. 2 பக்கம் 2 போர்வைகள் நின்று கொள்வார்கள். இந்த சிலுவையில் அறைய போகிற குற்றவாளியை அங்கே ஒரு சின்ன முளையில முதுகு வளைந்து இருக்கும்படி இப்படி கட்டி வைத்துருவான். 2 பக்கமும் 2 போர்வைகள் நின்று அங்கே ஒரு லீடர் 1 அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் ஓங்கி அடிப்பாங்க. ஒரு தடவை அடிக்கும்போது 14 இடங்கள்ல அடி விடும். அந்த ஈய குண்டுகள், எலும்பு துண்டுகள், ஆணிகள் எல்லாம் அப்படியே சதைக்குள்ள பதியும். அதை அவங்க சுண்டி இழுக்கும்போது உள்ள இருக்கிற மாம்சத்தை அப்படியே பிச்சுட்டு வரும். அவங்க எல்லாம் அடிக்கிறதுக்கு நல்ல ட்ரெயின்டு. அந்த நேரத்தில் நல்லா அவங்க மதுபானம் அருந்திருப்பாங்க. அப்போ தான் அவங்களால அதை செய்ய முடியும். 2 அப்படின்னு சொன்னோன்னா முதல்ல எந்த இடத்துல அடித்தாங்களோ அதே இடத்துல திரும்ப அடிப்பாங்களாம். இன்னும் ஆழமாக அந்த ஆணிகள், ஈய குண்டுகள், எறும்பு துண்டுகள் எல்லாம் உள்ள பதிந்து இன்னும் கொஞ்சம் சதையை பித்துட்டு வரும். இப்படி 4-5 முறை ஒரு இடத்துல அடித்த பிறகு இன்னொரு இடத்துல பிரியமானவர்கள், அந்த முதுகை தீர்க்கதரிசி பார்த்துட்டு சொல்றாரு, அவருடைய முதுகு உழுதுண்ட நிலம் போல இருந்தது. அவருடைய முதுகு உழுதுண்ட நிலம் போல இருந்து விழும்போது அந்த அடிமன் அப்படி புரண்டு மேலே விழுந்து கிடக்கும் இல்லையா, அதே போல் அவருடைய சதையெல்லாம் பிந்து வெளியே தொங்குது. அவருடைய முதுகு உழுதுண்ட நிலம் போல இருந்தது. கோலினால கன்னத்தில் ஓங்கி அடித்தார்கள், கையினால் அரைந்தார்கள், கோலினால் அடித்தாங்க. கொம்பை வச்சு கன்னத்தில் அடிக்கிறாங்க. பல்லுகளெல்லாம் எப்படி இருந்திருக்கும். தலையில் ஒரு முள்முடி வச்சாங்களாம், சும்மா ஒரு தலைப்பா மாதிரி. அந்த ஒவ்வொரு முள்ளும் 1 அங்குலம் 2 அங்குலம் நீட்டம் இருக்குமா. அதை தலையில் வச்சு சுவத்தில் ஆணி அடிக்கிறது போல சுத்தினால அடிக்கிறாங்க. முள்ளெல்லாம் தலையில் குத்தி ரத்தம் வடியுது. தாடை மயிரை பிடுங்கினாங்க. அந்த முகத்தில் அப்படியே சதெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் வடியுது. அந்த போர், என்ன யூதனுக்கு ராஜாவா, ரோம போர், என்ன யூதனுக்கு ராஜாவா அப்படின்னு துப்புறாங்க, காரி துப்புறாங்க. அவர் முகம் அந்த இரத்த கலரி உமிழ்நீர் சேர்ந்து பார்க்க அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாத இருந்தது. அடித்து துவைத்து அவரை கிண்டல் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே ஒரு சிவப்பான அங்கியை போடுறாங்க. இப்போ அந்த அங்கி அந்த இரத்த காயங்களோடு கூட ஒட்டி இருக்கும். எல்லாம் பண்ணி அவரை சிலுவையில் அறைய கொண்டு போக முன்பாக அந்த அங்கி, அந்த முரட்டு போர்வைகள் கலட்டுறாங்க. அந்த இரத்த காயங்களோடு ஒட்டி கொண்டிருந்த அங்கியை கலட்டும் போது அந்த காயங்களுடைய வாய் திறந்து இன்னும் ரத்தம் கசியுது. அந்த கிழிக்கப்பட்ட பிளக்கப்பட்ட முதுகில் கிட்டத்தட்ட 10-12 அடி நீளமுள்ள ஒரு பீம், ஒரு உத்தரம், ஒரு ரக்கட் பீம், பாலிஷ்ட் பீம் இல்லை, ரக்கட் பீம். அந்த உத்தரத்தை தூக்கி அந்த முதுகில் வைக்கிறாங்க. அதை சுமந்துட்டு அவர் நடக்கிறார். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அந்த உத்தரம் அந்த முதுகை ப்ரெஸ் பண்ண அந்த காயங்கள்லேருந்து இன்னும் ரத்தம் வடியுது. பிரியமானவர்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் எருசலேமுக்கும் கல்வாரிக்கும் கீழே விழுறாரு. அடிக்கிறாங்க.
அவரால் முடியல. அப்புறம் இன்னொருத்தன் சிறைனியாக சீமோனை கொஞ்சம் தூரம் தூக்க வைக்கிறாங்க. அங்கே அவரை படுக்க வச்சு 2 காலையும் ஒன்றா வைத்து ஒரு 12 அங்குல ஆணி, அந்த ஆணியினால் 2 காலையும் அந்த மரத்தில் அடிக்கிறாங்க. ரத்தம் அந்த கல்வாரி மலையில் விழுது. 2 கையும் இழுத்து வைத்து 8 அங்குல ஆணி இந்த எலும்புக்கு இடையில அடிச்சிருக்கும். நீங்க பார்க்குற மாதிரி உள்ளங்கையில் இல்லை, உள்ளங்கைனா கிழிச்சிடும். 2 எலும்புக்கு இடையில அடிச்சிருக்கணும். இன்னும் ரத்தம் அந்த மலையில சிந்தது. அங்க ஒரு பெரிய குழி இருக்கு. ஒரு சின்ன எந்திரத்தினுடைய உதவியோட அப்படியே 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 தூக்குறாங்க, முரட்டுத்தனமா தூக்குறாங்க. ஆடிக்கிட்டே போறாரு. இன்னும் கொஞ்சம் கிழியுது, முதுகு கிழிக்குது, தலை சாய்க்க முடியல. அப்படியே அப்படியே இழுத்து அந்த குழிக்குள்ள தக்குன்னு போடுறாங்க. ஆணிகள் கையும் காலையும் கிழிக்குது. முதுகை சாய்க்க முடியல, தலையை சாய்க்க முடியல. வானத்துக்கும் பூமிக்கு இடையில தொங்குறார். அந்த குழிக்குள்ள அந்த சிலுவையை நிறுத்துவதற்காக கட்டைகளையும் கல்லுகளையும் போட்டு கடப்பாறையால உருவ குத்துறாங்க, ஆட்டி ஆட்டி குத்துறாங்க. ஏன்னா சிலுவை கீழே விழுந்துடக்கூடாது. வானத்துக்கும் பூமிக்கு இடையில ஆடுறாரு. பிரியமாலை இவ்வளவு கொடூரமாக அவரை கொன்றாங்க. ஒரு 32 வயது பையன். அந்த வேதனையின் மத்தியில் அந்த 32 வயசு பையன் கீழே பார்க்குறான். அவர் முகத்தில் துப்புனவன், அவர் முதுகை கிழிச்சவன், அவர் கையில் ஆணி அடித்தவன், அந்த சுத்தியால கையில் வச்சுட்டு அப்படியே நிற்கிறான். தண்ணி அடிச்சுட்டு கீழே பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறார், அப்பா தயவுசெய்து இவங்களை மன்னிச்சிருங்கப்பா, தெரியாமல் செஞ்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மனுஷன் தாங்க என்னுடைய தெய்வம். அல்லேலூயா! அந்த மனுஷன் தான் என்னுடைய தெய்வம். வேற யாராவது சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, நான் அவரை பின்பற்ற விரும்புகிறேன். கிருபை தாரும். அவர் சொன்னாரு, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுப்பதிலும் மேலான அன்பு இல்லைன்னார. அப்போ சத்துருக்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பு எவ்வளவு? அதுதான் அன்பினுடைய உச்சம். பிரியமானவர்களே, சிலுவையில் நம்ம பார்க்கிறது, நம்ம வெறும் ஒருத்தனை மறிச்சாரு, இயேசு சிலுவையில் அரைஞ்சாங்க, அது ஒரு வரலாற்று உண்மை அப்படிங்கிறதோடு இல்லை. அந்த மன்னிப்பினுடைய உச்சம். எத்தனையோ பெரிய மனிதர்களை பார்க்கிறோம். இதிகாசங்களில், புராணங்களில். பிரியமானவர்களே, தலைவர்கள் உண்டு. ஆனால் இந்த 32 வயது வாலிபன், அவருடைய மன்னிப்பு பதிவாயிருக்கு. அவங்கள சபிக்கலை. நம்ம யாராவது ஒருத்தர் திட்டின, ஆண்டவரே அவங்கள பாரு, ஆண்டவரே அடி, ஆண்டவரே எனக்காக அவங்களை அடி, ஆண்டவரே அப்படித்தானே நம்ம ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு கேடு வரணும்னு தானே ஜெபிக்கிறோம். இவ்வளவு அவரை கொடுமைப்படுத்தும் போது பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னாரே, அங்கே அந்த மன்னிப்பினுடைய அன்பை நாம் பார்க்கிறோம். முதல் வசனம் அந்த வாக்கியத்தில். 2வதாக பிரியமானவர்களே, லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் வாசிக்கும். லூக் சாப்டர் 23 verse 43. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். கொஞ்சம் பிச்சு கூடிடுச்சு. நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு truly I tell you. பயப்படாத. இவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறார். அந்த கள்ளன் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறான். நீங்க கள்ளன்லாம் பைபிள்ல வாசிக்கும் போது ஏதோ அந்த ஊர்ல இருந்த பிக் பாக்கெட்டு, இல்லைன்னா வீட்டை கொள்ளையடிக்கிறவன், ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன், செயின் ஸ்நாச்சர் அப்படி நினைக்கக்கூடாது. அவன் பைபிளில் கள்ளன் என்று போட்டிருந்தாலும் வரலாற்றில் பரபாஸ், இந்த 2 பேர், பரபாஸ் லீடர், இவங்கெல்லாம் அந்த நாட்களில் தீவிரவாதிகள், நாட்டினுடைய விடுதலைக்காக போராடியவர், ரோம அரசுக்கு விரோதமாக சுதந்திர வேட்கையோடு போராடினவர்கள்.
அப்படி போராடினவன் தான் பரபாஸ். அதனால்தான் ஜனங்கள் எல்லாம் பரபாஸ் எங்களுக்கு விடுதலை. பரபாஸ் என்னமோ அவங்களுடைய ஒரு லீடர், he was a zealot. இவங்கெல்லாம் அப்படி போராடினவங்க. இப்போ அவங்கள அந்த பண்டிகை நாளில் தேச விரோத குற்றத்துக்காக மற்றவர்களுக்கு பயம் உண்டாகத்தக்கதாக இந்த எக்ஸ்ட்ரீம் பனிஷ்மெண்ட். நம்ம கள்ளங்கல்லனா பிக் பாக்கெட் கல்லன்னு நினைக்கக்கூடாது. ரோம அரசுக்கு விரோதமாக போராடினவர்கள் அவங்களும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. அவங்களும் இயேசுவை நிந்திக்கிறாங்க. ஆனால் அதில் ஒருத்தன் அவன் மனம் மாறுறான். மனம் மாறி அடுத்த சொல்கிறான், டேய் நம்ம செஞ்ச தப்புக்கு நம்ம அனுபவிக்கிறோம்டா, நம்ம செஞ்ச தப்புக்கு நம்ம அனுபவிக்கிறோம். இவர் ஒரு தப்புமே செய்யலை, இவருக்கே இந்த பாடு. இவர் ஒரு தப்புமே செய்யலை, இவருக்கே இந்த பாடு அப்படின்னு அவர்கிட்ட சொல்றான். நீர் மெய்யாகவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நீர் வருவீர். இந்த சிலுவை நமக்கு முடிவு கிடையாது. அவன் விசுவாசிக்கிறான் பாருங்க. அங்க இருக்கிற பரிசேயர் வேத பாரகருக்கு இதோட இவர் செத்தார்னு நினைக்கிறாங்க. அவன் நினைக்கிறான் இவருக்கு சாவு கிடையாது, இவர் அவருடைய ராஜ்யத்தில் வருவார், இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு. அந்த சிலுவையில் அவன் நினைக்கிறான். அவன் அவர் கூட சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறான். பிரியமானவர்களே, அந்த சிலுவையில் அவன் இயேசுவை விசுவாசித்து இயேசுவை பற்றி அறிக்கை பண்ணுகிறான். உமக்கென்று ராஜ்யம் இருக்கு, நீ நீதிமான். சொல்ல, நீ நீதிமான், நாங்க பாவி, நாங்க செய்த பாவத்துக்கு அனுபவிக்கிறோம். அவரோ நீதிமான். அந்த சிலுவையில் தொங்குறான். அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு. ஆண்டவரே, நீருடைய ராஜ்யத்துக்கு வரும்போது இந்த பாவியை நினைச்சுக்கப்பா அப்படிங்கிறார். அப்ப இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, அந்த சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். பரதேசி என்பது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் போன இடம். ஆபிரகாமுடைய மடி, விசுவாசிக்கிறவர்கள் இளைப்பாரி கொண்ட இடம். தானியலுக்கு சொல்றாரு, உன்னுடைய இளைப்பாறு இடத்துக்கு, உன் சுதந்திர வீதம் வரும் மட்டும் நீ அந்த இளைப்பாறு இடத்துக்கு போ. அவங்க இளைப்பாரிட்டு இருக்கிறாங்க. Paradise is the resting place of the Old Testament saints. By faith they are saved. விசுவாசத்தினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர். இயேசு எங்க போனாரு? மரித்து அந்த பரதேசுக்கு போனார். அந்த பரதேசுக்கு ஒருவேளை கடைசியாய் போன ஒருவன் இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த கள்ளனாக இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அவன் பல கொலைகளை செய்திருக்கலாம், அநேக ஆயக்காரரை கொண்டிருக்கலாம், பல புரட்சிகளை நடத்தி இருக்கலாம், ஒருவேளை அவனுடைய போராட்டத்தில் கொள்ளை கூட அடிச்சிருக்கலாம். நீ எல்லாம் பரலோகத்துக்கு நீ என்ன நல்லது பண்ண? நீ கொலைகாரனா இருந்த, கொள்ளைக்காரனா இருந்த, நீ எப்படி பரலோகத்துக்கு வர முடியும்? இந்த கடைசி நேரத்தில் நீ இப்படி ஜெபம் வந்துட முடியுமா? அப்படியெல்லாம் ஏசல். அவன் ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு டைம் கிடையாது. அவன் இனி போய் காளையை பலியிட முடியுமா? இனி போய் ஆட்டை பலியிட முடியுமா? இனி போய் பாவ நிவாரண காணிக்க செலுத்த முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் இயேசுவை விசுவாசித்தான், இயேசுக்கு ஜெபம் பண்ணான். அவனையும் புறம்பே தள்ளாமல் என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னாரே, அங்கேதான் ரட்சிப்பின் உச்சத்தை பார்க்கிறோம். அவன் அவர் ரட்சிக்க முடியும் என்றால், விசுவாசிக்கும் போது அந்த கல்லனை அவர் ரட்சிக்க முடியும் என்றால், நம்மை ரட்சிப்பது எவ்வளவு நிச்சயம். அந்த அன்பு யாரையும் தன்னிடத்தில் வருகிற ஒருவனை அவர் புறம்பே தள்ளுவதில்லை, யாரா இருக்கட்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அவனுக்கு ஞானஸ்நானம் எடுக்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள, பரிசுத்தமாய் ஜீவிக்க, ஊழியம் செய்ய வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனாலும் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டான். அவன் விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணினார். அவனுக்கு பரதேச
வாக்கு பண்ணினான். பூரணம் அப்படிங்கிறது எதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமோ அதை நம்ம செய்து முடித்தால் பூரணம் உள்ளவர். நம்ம எதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறோமோ அதை நாம் செய்து முடித்தால் பூரணம் உள்ளவர். நாம் கேள்விப்பட்டதை செய்யாமல் விடுவோம் என்று சொன்னால் நாம் பூரணம் ஆகாதவர்கள். நம்ம என்னெல்லாம் செய்திருக்கிறோம், என்னெல்லாம் செய்யவில்லை என்பதல்ல, என்னெல்லாம் கேள்விப்பட்டோமோ, என்னெல்லாம் ஆண்டவர் செய்ய சொல்லி விரும்புகிறாரோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடித்தால் நாம் பூரணம் உள்ளவர்கள். பிரியமான, இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நம்ம ஒருவராயில் அந்த ரட்சிப்புக்கு விலக்கானவர்கள் அல்ல. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, எந்த மனுஷனை, பிரியமானவர்களே, அவருடைய அன்பு ரட்சிக்க கூடாதபடிக்கு பெரிய பாவி யாருமே இல்லை. நடந்த ஒரு நிகழ்வு, சார்ல்ஸ் பின்னி என்ற ஒரு பரிசுத்தவான், மிக வல்லமையாய் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒருவர். ஒரு நாள் அவர் ஒரு பெரிய கூட்டத்தில் பேசி முடித்த உடனே அந்த ஏரியாவில் உள்ள ஒரு பெரிய ரவுடி தாதா நேரே அவர்கிட்ட வந்து, பிரசங்கியாரே, நீ பிரசங்கிக்கிற ஏசு என்ன ரட்சிப்பாரா? இவர் ரொம்ப கூலா, ஏஸ் உன்னையே ரட்சிப்பார். என்ன ரட்சிப்பாரா? ஆமா, கண்டிப்பா ரட்சிப்பார். என் கூட வந்து பாரு, என்னை யாருன்னு பார்த்துட்டு சொல்லும், வரேன் என் கூட. வரேன். எல்லாரும் ஐயோ அவங்க கூட போகாதீங்க, அவங்க கூட போகாதீங்க. அதுக்கு என்ன, நான் போறேன் வந்துட்டேன். அப்படியே கொஞ்சம் ஊருக்கு வெளியே ஒரு காட்டு பகுதிக்கு வர்றாங்க. வெறும் நட்சத்திர வெளிச்சம், மினுக்கு பயங்கர குளிர், பயங்கர குளிர். அங்கே போனால் ஒரு காட்டு பங்களா, குதிரையை நிறுத்திட்டு படப்பட இந்த பங்களாக்கில் போகிறேன். இவர் பின்னாலேயே போகிறார். இவர் குதிரையிலேருந்து இறங்கி பங்களாக்கில் போனோன்னா இந்த முதல் அறையில் இந்த சுகத்தில் இருக்கிற திரையை அப்படி நீக்கினா நிறைய மது பாட்டிலாக இருக்குது, நிறைய மது பாட்டிலாக இருக்குது, எல்லாம் காலி பாட்டில். பிரசங்கியாரே, இதெல்லாம் நான் குடித்தது. இந்த பக்கம் திரையை நீக்கிறோம், விலையுறந்த மது பாட்டில் அடுக்கி வச்சிருக்கு. இதெல்லாம் நான் குடிக்கிறதுக்காக வச்சிருக்கு. ஒரு பையனை தொட முடியாது. கேன் யூ ஜீசஸ் சேவ் மீ? உன் ஏசு என்ன காப்பாது, ரட்சிப்பாரா? ரட்சிப்பாரு. சரி என் கூட இன்னொரு இடத்துக்கு வா, அதை பார்த்துட்டு சொல்லு. சரி போறாரு. 2 பேரும் ஆளுக்கு ஒரு குதிரையில் போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் காட்டுக்குள்ளே போகிறாங்க. போக ஒரு இடத்துல அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி துர்நாற்றம் வீசுது. இவருக்கு என்னன்னு புரியலை. அப்படியே போனவன் குதிரையை நிறுத்திட்டு இறங்குறான். இவரும் இறங்குறாரு. அங்கே ஒரு குழி, அந்த குழியில் நிறைய பிணங்கள் கிடக்கு, மண்டை ஓடுகள், எலும்பு துண்டுகள்லாம் கிடக்கு. நாற்றம் குமட்டுது. எட்டி பார்க்காரு. இவருக்கு நேரம் துப்பாக்கியை நீட்டிட்டு இருக்கான். பிரசங்கியாரே, இந்த துப்பாக்கியால நான் இவங்களெல்லாம் கொன்னேன். நான் தான் கொன்னேன்னு சொன்னா கூட அதுக்கு சாட்சி கிடையாது. ஏசு என்ன ரட்சித்துருவாரா? ஒரே நடுக்கும். ஆனாலும் கண்டிப்பாக ரட்சிப்பாரு. வேண்டா, இன்னும் ஒரு இடத்துக்கு என் கூட வா, அதுக்கப்புறம் என்ன யாருன்னு பார்த்துட்டு சொல்லு அப்படி. சரி போறார். பின்னால் அப்படியே கொஞ்சம் மலையில் ஏறுறாங்க. அங்கே ஒரு குடிசை வீடு, ஜன்னல்லாம் உடஞ்சிருக்கு, குளிர் பயங்கரமாக இருக்கு. குதிரையில் இறங்கி அந்த மனுஷன் நேராக போய் கதவை டமா தட்டுறான். இவர் பின்னாலே போய் ஜன்னல் வழியை பார்க்காரு. அங்கே ஒரு நடுத்தர வயது பெண், எலும்பு தோலுமா கட்டலா படுத்திருக்குது. இந்த கதவு தட்டுற சத்தம் கேட்டோன்னு ஒரு 6 வயசு சின்ன பிள்ளை ஓடி வந்து, மம்மி டேடி ஹஸ் கம், டேடி வந்துட்டாரு, கதவை திறக்காதன்னு கத்துது. அந்த அம்மா எழும்ப முடியாம சொல்லுது, போய் கதவை தரமா, டேடி வந்திருக்காரு, கதவை தரமா அப்படிங்குது. இல்லம்மா மம்மி கதவை திறக்காத. இவர் டமா தட்டுறாரு. அந்த அம்மா எழும்பி கதவை திறக்க வர்றாங்க. அந்த பிள்ளை 2 காலையும் பிடிச்சிக்குது. அம்மா விட மாட்டேங்குது. அந்த அம்மா சொல்கிறாங்க, நம்ம கதவை திறக்கலாம், டேடி வந்து இன்னும் நம்மளை கோபமாக அடிப்பார், கதவை திறந்துருவோமான்னு சொல்லிட்டு இவர் ஜன்னல் வழியா சார்ல்ஸ் பின்னி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கதவை திறக்கிறாங்க. இவர் உள்ளே வர்றாரு. அந்த அம்மாவும் பிள்ளையும் அப்படியே நடுங்கிட்டு இருக்காங்க. கூட ஒரு ஆளை வேற கூட்டு வந்திருக்காரு. யார் இவர்? அந்த மனுஷன் சார்ல்ஸ் பின்னியை பார்த்து சொன்னார், பிரசங்கியாரே, இது என் ஒய்ஃப், இது என்னுடைய மகா,
எனக்கு எப்போதாவது ரத்த வெறி வரும்போது, ரத்தத்தை பார்த்தா தான் என் வெறி தீரும் என்று சொன்னா, இவங்களை அடிச்சு கிழிச்சு அந்த ரத்தத்தை பார்ப்பேன். அப்பதான் எனக்கு வெறி தரும். எத்தனையோ முறை என் பிள்ளையுடைய கால் ரெண்டையும் பிடிச்சி சுவத்துல மண்டையை ஓங்கி அடிப்பேன். அப்படி பார்க்குற சுவத்துல அங்கங்க ரத்த கரை இருக்கு, சுவத்துல ஓங்கி அடிப்பேன். அந்த ரத்தத்தை பார்த்த பிறகுதான் விட்டுட்டு போவேன். எனக்கு மனைவியாக, எனக்கு பிள்ளையாக இருக்கிறதுனால இவங்களுக்கு கிடைச்ச பலன் எல்லாம் அடியும் உதயம் தான். கேன் யுவர் ஜீசஸ் சேவ் மீ? உன் இயேசு என்ன ரட்சிப்பாரா அப்படிங்கிறாரு. சார்ல்ஸ் ஃபின்னிக்கு அப்படியே நடுங்கிறாரு. அந்த அம்மாவை பார்க்கிறாரு, அந்த பிள்ளைய பார்க்கிறாரு, சுவற்றில் இருக்கிற இரத்த கரைகளை பார்க்கிறாரு. தன்னுடைய பலனை எல்லாம் வருவித்து கொண்டு, எஸ் மை ஜீசஸ் கேன் சேவ் யூ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பிரியமாளே அந்த மனுஷன் மனைவி காலில் விழுந்து என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிருன்னு கதற ஆரம்பிக்கிறான். வரலாற்றில் உண்மை, அவன் ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாறினான். கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போமா. எந்த மனுஷனை ரட்சிக்கக்கூடிய அந்த ரட்சிப்பு தான் சிலுவையில் அந்த கள்ளனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களா? இன்றைக்கு அந்த பரதேசுக்கு போகக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. எத்தனை ஆண்டுகள் நாம் ஊழியம் செய்தோம், எத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக இருந்தோம் என்றால். அதனால தான் பைபிள் வாசிக்கிறேன், இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஜபத்துக்கு பதில் உண்டு. கண்டிப்பாக அந்த ஜபத்துக்கு பதில் உண்டு. அந்த பக்கத்தில் இந்த குற்றவாளியின் ஜபத்துக்கு பதில் கொடுத்தாரே, உங்க ஜபத்துக்கு பதில் தர மாட்டாரா? நேரம் கருதி வேகமாய் கடந்து போகிறேன். ஜான் சாப்டர் 19 from verse 26 வாசிங்க. யோவான் 19:26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் பிரியமானவர்களே, என்ன டோன்ல சொல்லியிருப்பார்? இப்போ இவர் வாஸ்தவ மாதிரியா சொல்லியிருப்பாரு? அம்மா எப்படி இருக்காங்க? அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பட்டயம் ஆத்துமா உருவும். சிமியோன் சொல்லிட்டார். இயேசுவை குழந்தைய கொண்டு போய் அந்த பிரதிஷ்டைக்கு போயிருக்கும் போதே சிமியோன் தீர்க்க தரிசனமாக சொல்றாரு மரியாள்கிட்ட, அம்மா ஒரு பட்டயம் ஆத்துமாவை உருவி போ. பிரியமான உண்மையாகவே மரியா கிருபை பெற்றவர், உண்மையாகவே கிருபை பெற்றவர். கிருபை பெற்ற மரியாளே வாழ்க, மரியே வாழ்க. எனக்கு வேதத்திலே மிகவும் பிடித்த ஒரு கேரக்டர், ஒரு பாத்திரம் மரியாள். எத்தனையோ பேர் உண்டு, சீமோன் உண்டு, யோவான் உண்டு, பவுல் உண்டு, பழைய ஏற்பாட்டில் தாவீது, எத்தனையோ கேரக்டர்ஸ் உண்டு. ஆனால் நான் வேதத்தில் மரியாளுக்கு இணையாக ஒரு உன்னதமான பாத்திரத்தை பார்க்கல. எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்கள். கண்ணுக்கு முன்பாக ஒரு தப்பு செய்யாத உங்க பையனை, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த உங்க பையனை அடிச்சு துவைத்து கிழித்து நிர்வாணமாக்கி ஈன கோலமா சிலுவையில தொங்க விட்டுருக்காங்களே, தாங்க முடியுமா அவங்களால? மரியாள் அழுது கொண்டு நின்றாள் என்று வாசிக்கிறோம். ஒரு பட்டயம் ஆத்மாவை உருவிச்சு. இந்த பிள்ளையை பற்றி தானே காபிரியல் தூதனுக்கு வந்து வாக்கு கொடுத்தான். இந்த பிள்ளை தானே கானா ஒரு கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமா மாற்றிது. இந்த பிள்ளை தானே நாயின் ஒரு விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினா. இந்த பிள்ளை தானே ஒரு சில நாட்களுக்கு முன்பாக, ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பாக எவிருவ 4 நாள் செத்து 4 நாள் ஆயிற்று. அந்த பிள்ளை லாசரு உயிரோடு எழுப்புனது இந்த பையன் தானே. இந்த பையன் தானே லாசரு உயிரோடு எழுப்புனான். இப்படி ஈன கோலம் அடைந்த பெத்த பிள்ளை, 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளை, பாலூட்டி தாளாட்டி சீராட்டி குளிப்பாட்டி தன் கையினால வளர்த்த பிள்ளை இப்படி தொங்குது, நிர்வாணமா தொங்கிட்டு இருக்குது. தாய்க்கு தாங்க முடியுமா? சும்மா அங்க நின்ற மரியாதை கண்டா
மரியா எப்படி நின்றுப்பா, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இவன் அந்த அம்மாவுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும், அந்த அம்மாவை பலப்படுத்தணும். ஐயோ, என்னை விட்டு என் பையன் போறானே, மூத்த பையன், சிரேஷ்ட புதல்வன், வாலிப பிள்ளை, 32 வயசுல போறான். எப்படிப்பட்ட வேதனை, எப்படி ஆறுதல் சொல்றது? அம்மா அழாதீங்கம்மா அப்படியே சொல்லி, அம்மா பாருங்க, அதான் பையன் யோவான், அதான் உங்க அம்மா. அவங்களை பலப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இது எது தெரியுமா? பரிவு காட்டும் அன்பு. பிறரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு, பிரியமானவர்களே, அவர்களை ஆற்றி தேற்ற பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அன்பு. நானே சிலுவையில் தொங்கிட்டு இருக்கேன், உட்காந்து அழுதுட்டு இருக்கேன், சத்தம் என்ன, நான் என்ன பண்றது, நானே அவ்வளோ வேதனையில் இருக்கேன் அப்படின்னு இல்லை. அந்த நிலையிலையும் அன்றைக்கு அந்த தாயினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர். அவள் தாய்க்கு பரிவு காட்ட வேண்டும், தன்னுடைய கம்பேஷனை காட்ட வேண்டும் என்ற அந்த சிலுவையிலையும் தாய்க்காக பேசினவ. இன்றைக்கு ஒரு சத்தியத்தை சொல்றேன், நம்முடைய உணர்வுகளை புரிந்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஆரம்பம் முதற்கொண்டே மற்றவருடைய உணர்வுகள், ஆங்கிலத்தில் எம்பத்தின்னு சொல்லுவாங்க, மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு பரிவு காட்டுகிறவராகவே இருந்தார். ஒரு நாள் ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தில் அந்த நாயின் ஒரு விதவையை பற்றி நான் பேசுறேன். அந்த சம்பவம் ரொம்ப ஒரு உணர்ச்சியோடு கூட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பையன் இறந்து போனா சவ ஊர்வலம் ஊருக்கு வெளியே வருகிறது, ஜீவ ஊர்வலம் ஊருக்குள்ளே வருகிறது, சவம் ஊருக்கு வெளியே போகிறது, நானே ஜீவன் என்ற ஒரு ஊருக்குள்ளே வருகிறார், நம்பிக்கையற்ற ஒரு கூட்டம் ஊருக்கு வெளியே போகிறது, நம்பிக்கை நட்சத்திரம் ஊருக்குள்ளே வருகிறது, மரணம் ஊருக்கு வெளியே போகிறது, உயிர்த்தெழுதல் ஊருக்குள்ளே வருதுன்னு அப்படியே சும்மா வேகமா பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க ஜீவனும் மரணமும் ஒன்றே ஒன்று சந்திக்கிறது, இருளும் வெளிச்சமும் ஒன்றே ஒன்று சந்திக்கிறது, நம்பிக்கையற்ற கூட்டமும் நம்பிக்கை நட்சத்திரமும் ஒன்றே ஒன்று சந்திக்கிறாங்க. அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். இயேசு அவளை கண்டு மனதுருகி பேசும்போது அப்படியே உடைஞ்சிச்சு. எத்தனை சவ ஊர்வலத்தை ஓட்டையில் பார்க்கிறோம், எத்தனை சவ ஊர்வலம் போகுது. பிரியமானவர்களே, தகப்பனை இழந்தவர்கள் உண்டு, கணவனை இழந்தவர்கள் உண்டு, பிள்ளைகளை இழந்தவர்கள் உண்டு. யாரோ ஒரு ஊர்வலம் போகுது, அதை பார்த்து நம்மள எத்தனை பேர் மனம் உருகி இருக்கிறோம். மனம் உருகிச்சா? குஷ்டரோகியை பார்த்தா மனம் உருகினாரு. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல பார்த்து மனம் உருகிறாரு. அப்படியே மனம் உருகுது. அந்த நாயின் ஒரு விதவை அழுதுகிட்டே பின்னால போறா, அவளை பார்த்து மனம் உருகினாரு. He was moved with compassion. கம்பேஷன் என்ற ஆங்கில சொல் மற்றவங்க படுகிற வேதனையோடு இணைந்து வேதனைப்படுவது, மற்றவர்கள் படுகிற வேதனையோடு இணைந்து வேதனைப்படுவது. இன்றைக்கு அந்த அன்பு தாய்க்கு ஒரு பரிவு காட்டுகிறார். அம்மா வந்தா அவன் பையன் இருக்காம்மா, அவன் பையன்மா, என்ன யோவான் எங்க அம்மாப்பா, ஒரே வார்த்தையில் சொல்லியிருப்பாரா? எப்படிலாம் சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஸ்ரீயே அது உன் மகம்மா, யோவான் அதுங்க அம்மா, ஏத்துக்கப்பா. அம்மா தன் பொறுப்பை நிறைவேற்றார். இன்றைக்கு சொல்லின இயேசுவின் நாமத்தில் அந்த சிலுவையில அவர் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிறார். நம்ம என்ன காரியம் இழப்பு என்று நினைக்கிறோமோ அதை ஈடுகட்ட விரும்புகிறார். மன்னிக்கிற அன்பு, ரட்சிக்கிற அன்பு, பரிவு காட்டுகிற அன்பு. நான்காவதாக பார்க்கிறோம் மத்தேயு 27:46. மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். இப்ப பிச்சை குடிச்சு சரிகம வந்துச்சு.
ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நிறைய பேர் சொல்லுவாங்க தேவன் அவர் பாவம் நம்ம பாவம் அவர் மேலே வந்தனால தேவன் கைவிட்டார், தேவன் முகத்தை மறைத்தார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அங்க தேவன் இயேசுவெல்லாம் கைவிடலை. இந்த காலையில் இதை குறித்து நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த 22 சங்கீதத்தை சுட்டி காட்டுறார். இப்போ நம்ம சொல்றோம்ல, விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா பாடுவோம், பாவிக்கு புகலிடம் இயேசு ராஜா பாடுவோம். அதே போல 22 சங்கீதம் வாசியுங்க. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அது அராமிக்ல ஏலி ஏலி லாமா சபக்தானி, ஏலோ ஏலோயி லாமா சபக்தான், தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த சங்கீதத்தை அவர் எடுத்து காட்டுறார். பிரியமானவர்களே, தேவன் அவரை கைவிட்டார் என்றல்ல, அந்த சங்கீதம் முழுமையும் நாம் வாசிப்போம் என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி கைவிடப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதலும் தேர்தலுமாக இருக்கிறார் அப்படிங்கிறது அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அந்த சங்கீதத்தில் தான் வாசிக்கிறோம், அவர் ஒரு சந்ததியை கண்டு, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். கிறிஸ்தவத்தினுடைய ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது பிரியமலை இரு திறத்தாரையும் ஒன்றாக்கும்படிக்கு. பிற இன மக்களையும் யூதர்கள் தங்களை குறித்து ரொம்ப பெருமை. அவங்க மற்ற மக்களோடு சேரவே மாட்டாங்க, பிற இன மக்களோடு சேரவே மாட்டாங்க, அவங்க வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, அவங்க வீட்டில் தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஒரு யூதன் தண்ணி குடிக்காம செத்தாலும் சாவானே ஒழிய ஒரு பிற இன மனுஷனிடத்தில் ஒரு தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. இங்கே நம்ம இந்தியாவில் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று இருக்கிறது போல. அது சனாதனம், அது இறைவன் அப்படிதான் உண்டாக்கியிருக்கா. சனாதனம் என்றால் மாற்ற முடியாதது. இறைவன் அப்படிதான் படைத்திருக்கா. இவங்களெல்லாம் மேல் ஜாதியா படைச்சிட்டார், இவங்களெல்லாம் கீழ் ஜாதியா படைச்சிட்டார். அது இறைவனுடைய படைப்பு, அதை மாற்ற முடியாது அப்படிங்கிற. பிரியமானவர்களே, ஒரு கீழ் சாதிக்காரனுடைய அந்த நிழல் பட்டா கூட போய் குளிச்சிடும். ஐயோ தீட்டாயிடுச்சு, குளிச்சிடுவோம். இதை விட பிரியமானவர்களே மிக அதிகமாக தீண்டாமையை பார்க்கிறவர்கள் யூதர்கள். பிலாத்துடைய அரண்மனைக்குள்ள போக மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் பண்டிகை இருக்க, நாங்கள் பிலாத்துடைய அரண்மனைக்குள்ள வர மாட்டோம். ஏன்னா பிலாத்துடைய அரண்மனைக்குள்ள போனால் இவெல்லாம் தீட்டுப்பட்டுருவானா. பிலாத்து ரோம கவர்னர், அந்த கவர்னருடைய அரண்மனைக்குள்ள இந்த யூதன் போக மாட்டேங்கிறான். ஏன்னா யூதன் போனால் தீட்டுப்பட்டுறான். எங்களுக்கு பண்டிகை இருக்கு, நாங்கள் காலையிலே பண்டிகை கொண்டாடணும், நாங்கள் திரும்ப போய் குளிச்சுட்டு ஒரு நாள் முழுசும் நாங்கள் வெளியே இருக்கணும் தீட்டு கழிக்கிறதுக்கு. அதனால உங்களுடைய அரண்மனைக்குள்ள வரமாட்டோம்னு சொன்னாங்கன்னா இவங்களுடைய தீண்டாமை எந்த உச்சத்துக்கு இருக்குன்னு பாருங்க, எந்த உச்சத்துக்கு இருக்குன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது இந்த இரு திறத்தாரையும் ஒன்றாக்கும்படிக்கு. இந்த யூதர்களையும் பிற இன மக்களையும் ஒரே இனமாக, தேவன் படைத்தது ஒரே இனம், அந்த சனாதனத்தை தவிர்த்து உடைத்தெறிந்து 2 பேரும் ஒண்ணு. அதுக்காக தான் இயேசு சிலுவையில் மரித்தார். இந்த வசனத்தை உங்களுக்கு காட்டி கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசியங்கள் சீக்கிரமாய். எபேசியர் 2:14. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி, இருதிறத்தாரையும் ஒரே இனம், 2 பேரும் ஒண்ணு. இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி தாங்க கிறிஸ்டியானிட்டி. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த தீண்டாமை, இந்த சனாதனம், இந்த பிரிவுகளை பார்க்கிறவங்க ஏன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள முடியல? புத்தரை ஏற்றுக்கொள்றாங்க, மகாவீரை ஏற்றுக்கொள்றாங்க, மற்ற தலைவர்களை ஏற்றுக்கொள்றாங்க. இயேசு ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? உங்க அப்பா அம்மா கனம் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா? பொய் சொல்லாதீங்கன்னு சொன்னேன் இல்லையா? உன்னை போல பிறனை நேசின்னு சொன்னேன் இல்லையா? அதுல என்ன கஷ்டம் இருக்குது? ஏன் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல?
இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாததுக்கு ஒரே ஒரு காரணம், கிறிஸ்தவத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது, ஜாதி வேறுபாடு கிடையாது. ரெண்டு பேரையும் ஒன்றாக்கிறார், ரெண்டு பேரையும் ஒன்றாக்கிறார். அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. நீ கிறிஸ்தவனா இருந்தாலும் படைப்பினால இந்த வர்ணாசிரமம் உண்டு. நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ இயேசுவனா கும்பிடு. ஆனா பிறப்பினால நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் சொன்னா இந்த இயேசு கோயில் கட்டி பூஜை பண்ணுவாங்க. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றே ஒன்று, அவர் இரு திறத்தாரையும் ஒன்றாக்குறார். தடையாய் நின்ற தடுப்பு சுவரை தகர்த்தெறிகிறார். இந்த 22ஆம் சங்கீதத்தில் அன்றைக்கே வேதம் சொல்லுது. வாசிங்க 30வது வசனம், சங்கீதம் 22:30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். ரெண்டு சந்ததி அல்ல, யூதர்கள்ல கொஞ்சம் பேர், கிரேக்கர்கள்ல கொஞ்சம் பேர் இல்ல, ஒரே கூட்டம், ஒரு சந்ததி, ஒன் ஜெனரேஷன். முன்னாள் வருஷம் இப்ப பூமியில் எங்கிருந்து வந்தவர்கள் அவங்க, எல்லா இன மக்கள், எல்லாரும் தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய ரத்தத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்டவர். அந்த சங்கீதத்துல தான் நம்ம முன்னால வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, 25ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றைக்கும் வாழும், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். பொழுதில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்க கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அந்த சந்ததியை பற்றி தான் அவர் அந்த சங்கீதத்தில் சொல்றாரு. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் அவர்களுக்கு தன்னுடைய முகத்தை மறைக்காமல் இருந்து அவங்க அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் அவர்களுக்கு கேட்டருளுகிறார். அவர் அவர்களுக்கு கேட்டருளுகிறார். அவர் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொன்னது தேவன் அவரை கைவிட்டார் என்றல்ல. பிரியமானவர்களே, கைவிடப்பட்டவர்கள் மேல் அவர் காட்டும் அன்பு, கைவிடப்பட்டவர்கள் மேல் காட்டும் அன்பு அந்த ஆத்மாவை வாழ வைப்பார். கைவிடப்பட்டவருடைய ஆத்மாவை அவர் ஆள வைப்பார். அதில் அவருடைய அன்பு வெளிப்படுகிறது. 5வது அவருடைய வார்த்தை யோவான் 19:28 வாசிக்கிறோம். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். ஆனா ஒன்று மாத்திரம் முடிவில்லாம இருக்குது, தாகமாயிருக்கிறேன். என் தாகம் முடிந்தது என்று சொல்லல, எல்லாம் முடிந்தது, தாகமாயிருக்கிறேன் என்று சொல்றாரு. என்ன தாகம்? ஏசாயா 53:11 வசனத்திலிருந்து 11-12 வாசிக்கிறோம். ஐசாயா 53:11-12. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்கள் அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். பிரியமானவர்களே, அவர் தன் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். அவருடைய ஒரே ஒரு தாகம், ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும், ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும். அவர் சிலுவையில் பட்ட பாடுகள், நரகத்துக்கு போகிறவர்கள் பரலோக வாசிகளாக மாறணும். இந்த உலகத்துல பாவம் என்று ஒன்று இருக்கு, அந்நிய அக்கிரமம் என்று ஒன்று இருக்குது, குடியை கெடுத்துக்கிட்டு இருக்குது. பிரியமானவர்களே, சிறுபிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஒரு அருமையான சகோதரர், இன்றைக்கு அந்த சிறு பிள்ளைகள் ஒரு
குடிசை மாற்று பகுதியில் ஊழியம் செய்கிறார். அந்த சிறு பிள்ளைகள் பேசுகிற வார்த்தையெல்லாம் சொன்னார். வேதனை தாங்க முடியல. அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமே, அந்த தாகம். அந்த பிள்ளைகள் நரகாக்கினைக்கு விலைக்கு காக்கப்படணுமே, அதுதானே அவர் இயேசு சிலுவையில் மரித்தார். எல்லாம் முடிந்தது, அந்த தாகம் முடியலை. பிரியமான 6வது யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம், ஆத்தும பாரத்தின் அன்பு இன்னும் தாகமாயிருக்கிறேன் அப்படிங்கிறார். வாசிங்க யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, மீட்பின் அன்பு. அவர் நாம் ஞாயிற்று தினத்தில் அதை குறித்து தெளிவாக பார்த்தோம். முதல் நாள் புதன்கிழமை அதை குறித்து தெளிவாக பார்த்தோம். இன்றைக்கு நேரம் கருதி என்னெல்லாம் முடிந்து என்று பார்க்கல. அதில் கடைசி குறிப்பாக நம்ம பார்த்தது மீட்கும் பொருளாக தம்மையே கொடுத்தது. எப்படி ஆகிலும் இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்ம செய்கிற காரியங்கள் ஒன்றும் நமக்கு மீட்பை கொடுக்காது. நம்ம செய்கிற தான தர்மங்கள், நம்ம மொட்டை அடிக்கலாம், முள் படுக்கையில் படுக்கலாம், நம்மையே சாட்டையால் அடித்து கிழிச்சிக்கலாம், நெருப்பில் நடக்கலாம், தீக்கண்டத்தில் குதிக்கலாம். ஒன்றாயில் எனக்கு மீட்பை தர முடியாது. என்னை மீட்கும் பொருளாக கொடுத்து என்ன சொல்றாரு? பெரிய எல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, இட்ஸ் ஃபினிஷ்ட், my debts எல்லாம் ஓவர். அந்த சிலுவையில் என்னுடைய மீட்பின் அன்பை நான் பார்க்கிறேன். மன்னிப்பின் அன்பு இருக்கு, ரட்சிப்பின் அன்பு இருக்கு, பரிவு காட்டு அன்பு இருக்கு, கைவிடப்பட்டவர்களுக்காக அவர்களை விடுவிக்கிற அன்பு இருக்குது, ஆத்துமாக்கள் மேல அன்பு இருக்குது. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன், நான் ஒன்று மீட்டுக்கிட்டேன், இனிமே நீ கடனாளி இல்லைன்னு சொல்றாரு. அந்த மீட்பின் அன்பை பார்க்கிறோம். 7வதாக பிரியமானவர்களை வாசியம் லூக்கா 23:46. உச்ச ஸ்தாதிக்கு போயிடுறார், உச்ச ஸ்தாதிக்கு போறார். வாசிங்க. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். கொஞ்சம் மகா சத்தமா கூப்பிட்டு வாசிங்க பார்க்கலாம். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஏன் உம்முடைய இறங்கிடுச்சு? இன்னும் ஒரு தடவை வாசித்து பார்ப்போமே. வாசிங்க. பிதாவே, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இதை மாத்திரம் எல்லாம் நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஹை பிச்சில் சொல்லுங்க பார்க்கலாம். உச்ச ஸ்தாதியில எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. பிதாவே உம்முடைய கைகளில் என்று நல்ல ஹை, அதெல்லாம் இதை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹை பிச்சில் சொல்லுங்க, இன்னும் ஹை பிச்சில். சரிக்கமா பார்த்த நீ, அந்த நீ அதுல சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. அந்த ஒப்பு வைக்கிற முடிகிற வரைக்கும் ஏறணும். இன்னும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணிடுவோமே. சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். நானும் ட்ரை பண்ணலாமான்னு பார்க்குறேன், நான் விட்டுருவோம். பிதாவே உங்களுடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படிங்கிற முடிச்சிட்டார். என்ன பர்பஸுக்காக அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டாரோ அந்த பர்பஸை முடிச்சு அந்த ஆவியை பிதாவினுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறார். யூதர்கள் தூங்க போகும்போது ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. தூங்க போகும்போது, அப்பா உங்களுடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன், விழிக்கும் போது உங்களுடைய சாயலால் என்னை திருப்தி ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படுப்பாங்க. இது எங்கேயோ நான் வாசித்திருக்கிறேன். அதிலிருந்து நேற்றைய வரைக்கும், இன்றைக்கும் கூட நாளைக்கும் டெய்லி படுக்க போகும்போது இதை நான் சொல்லிடுவேங்க. பிதாவே உங்களுடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன், விழிக்கும் போது உங்களுடைய சாயலால் என்னை திருப்தி ஆகும். இங்கே விழிச்சாலும் சரி, அங்கே விழிச்சாலும் சரி. ஏன் ஆவி பிதாவிட்ட ஒப்பு கொடுக்குறேன்? இது என்ன அன்பு தெரியுமா? நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்குகிற அன்பு.
நமக்கும் பரலோகத்தின் வாசலை திறந்து தந்த அன்பு, நமக்கும் பரலோகத்துக்கு போவோம் என்ற ஒரு நம்பிக்கை தருகிற அன்பு. இந்த உலகத்தில் அவர் தன்னுடைய ஆவியை விடும்போது அந்த ஆவியை அவர் பிதாவின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த நம்பிக்கை வருது. நான் செத்தா எங்க போகணும் அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டாம். ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் லீடர், நாத்திகவாதி, பகுத்தறிவாளர், அவர் மரித்து போனார். குடும்பத்துக்கு அவரை தெரியும். அன்பு நிமித்தமாக நாங்கள் பார்க்க போயிருந்தோம். அந்த அம்மாவும் நல்லா படித்தவங்க, அவங்களும் இந்த நாத்திக சிந்தை, இறை மறுப்பாளர். நாங்கள் போயிருக்கும் போது அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா இயற்கை வழி போயிட்டாங்கன்னு. அன்றைக்கு தான் நான் யோசித்தேன், பகுத்தறிவாளர்களுக்கு பகுத்தறிவே கிடையாது. ஐயா போயிட்டாருன்னு தெரியுது, இயற்கை வழி போயிட்டாருன்னு தெரியுது. உங்க பகுத்தறிவை வச்சு சொல்லுங்களேன், ஐயா எங்க போயிட்டாருன்னு. நானும் பகுத்தறிவு பாசறையில் வளர்ந்தவன். ஐயா எங்க போயிருக்காரு? மதுரைக்கு போயிருக்காரு. ஐயா எங்க போயிருக்காரு? கோயம்புத்தூர் போயிருக்காரு, இங்கிலாந்து போயிருக்காரு. ஐயா எங்க போயிருக்காரு? பரலோகம் போயிருக்காரு, நரகம் போயிருக்காரு. ஏதாவது சொல்ல தெரியும்ல. எங்க போயிட்டாருன்னே தெரியலன்னா பகுத்தறிஞ்சு சொல்லுங்க, எங்க போயிருக்காரு? ஐயா போயிட்டாரு. நீங்க புதைத்தது யாரு? ஐயா இருந்த சரீரத்தை தானே புதைச்சிங்க, ஐயா இருந்த சரீரத்தை தானே எரிச்சிங்க. ஐயா எங்க போயிருக்காரு? ஐயா எங்க போயிருக்காரு? பகுத்தறிவாளர் சொல்லட்டுமா, ஐயா எங்க போயிருக்காரு? போயிட்டாரு அந்த சரீரத்தை விட்டு. ஐயாவை எரிக்கல, ஐயாவை புதைக்கல. ஐயா இருந்த சரீரத்தை தான் எரிக்கிறோம், சரீரத்தை தான் புதைக்கிறோம். ஐயா எங்க போயிட்டாரு? காத்தோட காத்தா கலந்துட்டாரா? அவர் கலந்து இருக்காரா? எங்க இருக்காரு? ஐயா போயிட்டார்ல, இருந்தார்ல, இப்ப இல்லல்ல, இப்ப எங்க இருக்காரு? பகுத்தறிவாளர் சொல்லுங்க. இந்த சிலுவையில் நான் அறிகிறேன், நான் என் ஜீவனை விடும்போது பிதாவின் இடத்துக்கு போவேன் என்று அறிந்திருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இப்ப சொல்லுங்க, யாருக்கு பகுத்தறிவு இருக்கு? யார் பகுத்து அறிகிறோம்? எங்க போயிட்டாரு என்று தெரியாதுனாலயா? பிரியமானவர்களே, நான் இந்த சரீரத்தை விட்டு கடந்து போவோம் நீங்க எல்லாருமே சொல்லுவீங்களே, ஐயா அந்த சரீரத்தை விட்டு இயேசுவோட இருக்கிறதுக்கு போயிட்டாரு, ஐயா இயேசுவோட இருக்க போயிட்டாரு. தெரியும் இல்லையா? அதான் பகுத்தறிவு. பகுத்து அறிகிறோம். பிரியமானவர்களே, என்னை தேவனோடு ஒப்புரவாக்குகிற அன்பு, நான் எங்கே இருந்தால் மாத்திரமல்ல, மரித்தாலும் எங்கே போவேன் என்று என்னை அறிய செய்கிறாரே, அந்த அன்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க. இயேசு சிலுவையில் சொன்ன அந்த 7 வார்த்தைகளும் அன்பினுடைய 7 படிகள். அதில் உச்சம் எனக்கும் ஜீவனுள்ள நம்பிக்கை. நான் மரித்தால் என் ஆவியை, நான் மரிக்கும் போது என் ஆவியை பிதாவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பேன். அவர் இருக்கிற இடத்துல நானும் இருப்பேன். இந்த சரீரத்தை விட்டு குடிபெயர்ந்து நாங்கள் குடி போவேன் என்று அறிந்திருக்கிறேனே. இந்த அன்புக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த சரீரத்துக்குள்ள வந்தேன். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அருமையான தேவ ஊழியர், கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அவர் மரித்து போனார். அவருடைய நினைவேந்தல் கூட்டத்தில் இந்த ஆண்டு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். ஒரு சில நிமிடங்கள் பேசும்போது ஒரு சத்தியத்தை சொன்னேன், அதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். நிறைய பேர் உலகத்தில் சொல்லுவாங்க, நம்ம கொண்டு வந்ததும் ஒன்றுமில்லை, கொண்டு போவதும் ஒன்றுமில்லை, நம்ம கொண்டு வந்ததும் ஒன்றுமில்லை, கொண்டு போவதும் ஒன்றுமில்லை அப்படிம்பாங்க. நான் மாற்றி சொல்றேன், நம்ம நிறைய கொண்டு வந்திருக்கோம், வெறுங்கையா வரல. 139 சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார், விசித்திர வினோதமாய் அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். நம்மை குறித்து அவர் வைத்திருந்த எண்ணங்கள் கடல் மணலை போல ஏறாலும். அப்போ இந்த உலகத்து இந்த சரத்துக்குள்ள நான் வரும்போது, இந்த சரத்துக்குள்ள அவர் என்னை அனுப்பும் போது, எனக்கு ஒரு சரத்தை அவர் உருவாக்கும் போது நிறைய கிருபையை தந்திருக்கார். சிலருக்கு பாடுற கிருபையை தந்திருக்கார், சிலருக்கு வரைகிற கிருபையை தந்திருக்கார், சிலருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேஸ் கொடுத்திருக்கார், கிரியேட்டிவ் பவரை கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவோ தாளந்துகள், கிருபைகளை நிறைவாய் கொடுத்துதான் என்ன இந்த பூமிக்குள்ள அனுப்பி இருக்கிறார். ஆனால் யாரும் நான் வெறுங்கையா வந்தேன்னு சொல்லாதீங்க. நமக்கு ஒரு அப்பா அம்மாவை கொடுத்திருக்காரு, குடும்பத்தை கொடுத்திருக்காரு, தேசத்தை கொடுத்திருக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுத்துதான் நம்ம இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறாரு. ஒருவரும் என்ன கையில பைசா எடுத்துட்டு வரல, அவ்வளவுதான்.
எவ்வளோ கிருபைகளை கொண்டு வந்திருக்கோம், கிருபா வரங்களை கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் அவரா நமக்கு தந்தது, எல்லாம் கொடுத்து தான் இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். நம்ம மரித்து பரலோகம் போகும்போது வெறுங்கையா போக மாட்டோம். வேதம் சொல்லுகிறது நம்முடைய கிரியைகள் நம்மை தொடரும். உங்க கிரியைகள் உங்களை தொடரும். நீங்க செய்த நன்மைக்காவது தீமைக்காவது ஏற்ற பலனை அடையும்படிக்கு இந்த சரீரத்தில் நீங்க இருக்கும்போது செய்த கிரியைகள் உங்களை தொடரும். நீங்க நன்மை செய்தால் அதற்குரிய கிரியை, நீங்க தீமை செய்தால் அதற்குரிய பலன் உங்களை தொடரும். நம்ம கொண்டு வந்தது கிருபை, நம்ம கொண்டு போவது கிரியை. அப்ப வாழ்க்கை என்றால் என்ன? தேவன் நமக்கு கொடுத்த கிருபையை வைத்து இந்த 30 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் நம்ம என்ன கிரியை செய்கிறோமோ அதுக்கு பேர் தாங்க வாழ்க்கை. வாழ் என்ற சொல்லின் பொருள் வினை, செயல். வாழ், வாழ்க்கை, வாழ்வு, வாழ்க. பல வாழ் வாழ் சொல். வாழ் என்றால் என்ன? வினை என்ற அர்த்தம். வாழ்வது, செய்வது. இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கலான்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை, நான் போகும்போது ஏசப்பாட்ட போவேன், நான் செய்த கிரியைகள் என்னை தொடரும். நீ நல்ல ஆளும். நம்ம வந்தது வெறுங்கையா வரல, நிறைய கிருபைகளை கொண்டு வந்திருக்கிறோம். தோன்றி புகழோடு தோன்றுக, புகழோடு தோன்றி இருக்கீங்க. எல்லாம் ஞானம் தந்திருக்கிறாரு, உருவாக்கு வல்லமை தந்திருக்காரு, பேச்சு திறந்திருக்கிறார், செயல் திறந்திருக்கிறாரு. வாழ்வது என்ன? அந்த கிருபையை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? நல்ல நன்மை செய்றீங்களா? இந்த உலகத்தில் வாழும்போது இறைவனுடைய நீதியை நிறைவேற்றுவீங்களா? மற்றவங்களுக்கு பயனுள்ளவங்களா இருக்கிறீங்களா? சாகிற வரைக்கும் நன்மை செய்யறதுல சோர்ந்து போக கூடாது. என் முடிவு எப்படி இருக்கும்? நான் யாரா போறேன்? பிரியமானவர்களே, என் கிரியைகள் என்னை தொடரும். அந்த ஜீவன்ல நம்பிக்கைங்க உண்டாகுது. பிதாவே, உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அன்றைக்கு அவர் சொல்வாரு, உண்மை உத்தவமான ஊழியக்காரனே, பாப்பா எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசிப்பாரு. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். குடும்பம் இருக்கிற இடத்துல எழுப்பி நில்லுங்க. அந்த ரட்சிக்கிற அன்பு, உங்க பாவங்களை மன்னிக்கிற அன்பு, உங்களுக்காக பரிவு காட்டுகிற அன்பு, பரலோக நிச்சயத்தை உங்களுக்கு வாக்களிக்கிற அன்பு, ஆத்துமாக்கள் மேல் தாகமாயிருக்கிற அன்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை தேவனோடு ஒப்புரவாக்குகிற அன்பு. ஜீவனுள்ள தேவனே, இன்றைக்கு நீ சிலுவையில் பேசின அந்த கடைசி வார்த்தைகளை ஒரு விஷயம் கூட நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அன்பு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வெளிப்பட உதவி செய்யும். நாங்கள் வெறுங்கையா வரல ஆண்டவரே. எல்லாருக்கும் எவ்வளவோ கிருபைகளை கொடுத்திருக்கிறேன், தாளந்துகளை கொடுத்திருக்கிறேன். நாங்கள் போகும்போது வெறுங்கையோடு போறதில்லை. இந்த வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் கிரியைகள் எங்களை பின்தொடர போகுது ஆண்டவரே. கிருபையை பற்றி கொண்டு கிரியை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். ஆசீர்வாதத்தின் நிறைவோடு உடைய பிள்ளைகள் கடந்து போக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.